ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர வசந்தோற்சவம். தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் திருச்சி உற்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவம். குதிரை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி பூஜை. சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நேற்று வருடாந்திர வசந்தோற்சவம் துவங்கியதை அடுத்து தாயார்கள் சமேத உற்சவருக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் திருச்சி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் இருக்கும் மண்டபத்தின் மேடை மீது பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். உற்சவர்களுக்கு வெண்ணிற ஆடைகள் கட்டி காசு மாலையோடு ஆபரணங்களும் தாமரை மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் தாயார்கள் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் வண்ணமலர் மாலைகளை சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து கோயிலில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது தாயார்கள் சமேத உற்சவரை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் வைபவத்தை துவக்கினர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. சர்வலங்காரத்துடன் ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து இருகுடை சேவையோடு தெய்வங்களின் வீதி உலா துவங்கியது. அலங்கார பிரியன் சர்வாபரணங்களோடு மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உபயநாச்சியார்களோடு வீதி உலா வர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு குதிரை வாகன திருவீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு மாடவீதியில் குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதரை இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகையும் நறுமண மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ கஜேந்திர வரதர் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஏராளமானோர் உற்சவருக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். குதிரை வாகனத்தில் உறைவாளும் கேடயமும் தாங்கி ஸ்ரீ கஜேந்திர வரதர் உலாவர பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் ஸ்ரீ கஜேந்திர வரதருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 108 திவ்யதேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க மிக விமர்சையாக நடைபெற்றது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் விசேஷ அலங்காரத்தோடு உபயநாச்சியார்களும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். ஏராளமானோர் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடிக்க நிலையிலிருந்து பெரிய தேர் புறப்பட்டது.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாகினர். திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமான திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் உற்சவர் தாயார் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீ பாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளித்தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு மூலஸ்தானத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். சிகப்பு கரை வைத்த பச்சைப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்துடன் பவள மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து கிரீடமும் மலர் மாலைகளும் சூடியபடி ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் விசேஷ அலங்காரத்துடன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தாயாருக்கு தங்கக்குடை பிடித்து பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்து 4 கால் மண்டபத்தில் தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மலையே ஈசனாக உள்ள திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய வளாகத்தில் சுவாமி சன்னதி முன்பு 1008 கலசங்களையும் அம்பாள் சன்னதி முன்பு 108 கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து வைபவத்தை துவக்கினர். சிவாலயத்தில் இருக்கும் அருள்மிகு சம்பந்த விநாயகர் சன்னதியில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை இட்டு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோயிலை சுற்றி வலம் வந்து அருள்மிகு அண்ணாமலையார் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்தை சப்பரத்தின் மீது வைத்து பூஜைகள் துவக்கப்பட்டன. ஏராளமானோர் தரிசிக்க குண்டத்தில் அக்னி வார்த்து முதற்கால யாக பூஜைகளை நடத்தினர். நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம் மற்றும் ஸ்ரீ கோபிநாத பெருமாள் கோவிலிலிருந்து உற்சவ மூர்த்திகள் கருடன் மீது எழுந்தருள உதய கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை வேளையில் கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை தங்க பெரிய திருவடி மீது அமர்த்தி நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல பிரியபக்தன் மேல் வீற்றிருந்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பரமபத கோலத்தில் கருடன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு 2 குடைகள் வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பிறகு சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. இதேபோல் மன்னார்குடி ஸ்ரீ கோபிநாத பெருமாள் உற்சவரையும் கருடன் மீது அமர்த்தி கொண்டு வீதி உலா அழைத்து வந்தனர். வண்ணக்குடை வைத்து உற்சவர் பெருமாளை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் ஸ்ரீ கோபிநாத பெருமாளும் ஒருங்கே பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள ஏராளமானோர் கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கருணாசுவாமி எனும் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஏழூர் பல்லாக்கு நிறைவாக பொம்மை பூ போடும் வைபவம் நடைபெற்றது. கண்ணாடி பல்லாக்கில் உற்சவர்கள் அருள்மிகு சோமநாயகி சமேத சோமஸ்கந்தரையும் எதிரே அருள்மிகு பெரியநாயகி அம்பாளையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அருந்ததியுடன் வசிஷ்டர் மகரிஷியும் சிறப்பு அலங்காரத்தோடு வெட்டிவேர் பல்லாக்கில் திருக்காட்சி தந்தருளினார். 7 ஊர்களை சுற்றி கொண்டு சிவாலயத்தை அடைந்த உற்சவர்களுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக நடத்தப்பட்டது. முதலில் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி சமேத அருந்ததிக்கும் அதைத் தொடர்ந்து அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை சோமஸ்கந்தருக்கும் பாவை மலர் தூவும் வைபவத்தை நடத்தி பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 21 அடி உயர தேரை வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலய உள் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வரதராஜர் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பிறகு கேடயத்தின் மேல் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோயிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இதையடுத்து பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தை சுற்றி வலம் வந்ததும் நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்களை வெளியே அழைத்து வந்தனர். வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி எண்ணற்ற பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ கல்யாண வரதராஜரின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாகிய ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலின் 38ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக பஞ்சமூர்த்திகள் மற்றும் 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலய உள் வளாகத்தின் மேடை மீது பஞ்சமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து பஞ்சமூர்த்திகளை கோயிலின் வெளியே வாகனங்களில் குலுவிருக்கச் செய்தனர். கைலாய வாத்தியம் முழங்க ரிஷப வாகனத்தின் மேல் பிரியாவிடை சமேதராக அருள்மிகு வேதபுரீஸ்வரர் அமர்ந்து காட்சி தந்ததும் 63 நாயன்மார்களை தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளச் செய்தனர். வெள்ளி மயில் வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானும், அன்னத்தின் மீது அருள்மிகு திரிபுர சுந்தரியும், தனி ரிஷபத்தின் மேல் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் நின்று காட்சி கொடுக்க கணநாதன் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. வண்ண மின்விளக்கு பிரபை கொண்டு பஞ்சமூர்த்திகள் அழகாக காட்சி தந்தபடி உலா புறப்பட்டனர். சிவனடியார்களும் ஏராளமான பக்தர்களும் திருவாசகம் உள்ளிட்ட பாடல்களை பாடியபடி பின்தொடர நாயன்மார்களையும் வாகனங்களில் அமர்த்தி உலா வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியே தெய்வங்களின் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 25ஆம் ஆண்டு ஏகாதச ருத்ரஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து யாகத்தை துவக்கினர். பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ருத்ரஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதைத் தொடர்ந்து ருத்ர பாராயணத்துடன் குண்டத்தில் பல்வேறு வஸ்திரங்கள் சேர்ப்பித்து வசுதாரா வழியே நெய்யிட்டு நிறைவாக மகாபூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்திற்கும் பிரதான கலசத்திற்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கலசங்களுக்கு வண்ணக் குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கைலாய வாத்தியங்கள் சங்கு முழங்க சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகளில் கலசங்களை சேர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் சமேத சோமேஸ்வரர் கோயில் வைகாசி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாண்ட ராஜகோபுரங்கள் கொண்ட சிவாலயத்தின் அருகே தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் பிரியாவிடை சமேத உற்சவர் ஸ்ரீ சோமேஸ்வரரை குலுவிருக்கச் செய்திருந்தனர். நீலப்பட்டுடுத்திக் கொண்டு பிரியாவிடை வெண்பட்டுடன் சுவாமியும் காட்சி தர தெய்வங்களுக்கு பலவித ஆபரணங்களும் மலர் கிரீடங்களும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சிறிய தேரில் எழுந்தருளிய அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு மலர் கிரீடமும் மலர் பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் வடம் பிடித்ததும் முதலில் சுவாமி எழுந்தருளிய தேர் உலா துவங்கியது. கோயில் யானை முன்னே செல்ல ஸ்ரீ விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் சப்பரத்தில் நின்றபடி பின்தொடர ஏராளமான சிவனடியார்களும் பக்தர்களும் தெய்வ திருவுருவங்களை சுமந்து கொண்டு உலா வந்தனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஊரை சுற்றி வந்த சுவாமியின் திருத்தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. சென்னை வடபழனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோயிலில் நம்மாழ்வார் சாற்று முறை வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். சின்முத்திரை காட்டி அமர்ந்தருளும் ஆழ்வாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் சகசரத்தாரை வழியே புனித நீரும் ஊற்றினர். தொடர்ந்து ஆழ்வாருக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கும் பக்தர்களுக்கும் ஈரவாடை தீர்த்த பிரசாதம் வழங்கினர். இதையடுத்து ஆழ்வாருக்கு விசேஷ அலங்காரம் செய்து கேடயத்தின் மேல் அமர்த்தி பிரகார உலா புறப்பட்டனர். சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிந்தபடி ஸ்ரீ நம்மாழ்வார் வலம் வர
தாயார் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆழ்வாரை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. நிறைவாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து பரிவட்டம் கட்டி சுவாமியின் சார்பில் மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சைவ சமய நெறியை போற்றி வளர்த்த திருஞான சம்பந்தர் குரு பூஜையொட்டி தஞ்சாவூர் மற்றும் நாமக்கல்லில் நடைபெற்ற திருவீதி புறப்பாடு மற்றும் விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தஞ்சாவூரில் இருக்கும் பல்வேறு சைவ திருத்தலங்களிலிருந்து விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் உற்சவ மூர்த்திகளை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குகளில் குலுவிருக்கச் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குகளில் தெய்வ திருவுருவங்களை விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தி அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ விநாயகர், திருஞான சம்பந்தர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ஆகியோரை ஒரு சேர தரிசித்து வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் திருஞான சம்பந்தர் மடாலயத்தில் முருகப்பெருமான் மற்றும் ஞான சம்பந்தர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து வண்ண மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வெள்ளிக்கவசமும் தங்கக்கவசத்துடனும் சிவகாமி சமேத நடராஜமூர்த்தி காட்சி தர அருகே விநாயகப் பெருமானும் மாணிக்கவாசகரும் கொலுவிருந்து அருள்பாலிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருக்கும் அருள்மிகு அங்காளம்மன் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதிகள் மற்றும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்தனர். இதையடுத்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் விமான கலசங்களுக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கருவறையில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு முதலில் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டும் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி விசேஷமாக அலங்கரித்து கோபுர தீபத்துடன் பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. அம்மன் உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தோடு கருவறையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். திருப்பூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயில் வைகாசி தேர் திருவிழா எண்ணற்ற பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்திற்கு முன்பாக சிறுவர் சிறுமியர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி வழிபட தாரை தப்பட்டைகள், காவடி ஆட்டங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் துவங்கியது. பெரிய தேரில் ஸ்ரீ பூமி நீளா ஸ்ரீ கனகவல்லி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமானோர் கோவிந்தநாம கோஷங்களை எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக பெருமாளின் திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த தும்பிவாடி கிராமம் வெள்ளரிப்பட்டி பசுபதிப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா பெரிய காண்டி அம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஆற்றங்கரையில் தீர்த்த குடங்களை வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து ஆரத்தி காண்பித்ததும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பக்தர்கள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு அபிராமி அம்மன் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திலிருந்து பிரியாவிடை சமேதராக சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரரை கேடயத்தின் மேல் அமர்த்தி சுமந்து வந்தனர். கும்ப மரியாதையுடன் உற்சவ மூர்த்திகளை கோட்டை குளத்தில் இருக்கும் தெப்பத்தில் குலுவிருக்கச் செய்தனர். அருகே அருள்மிகு அபிராமி அம்பாளையும் அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக அருள்மிகு அபிராமி அம்பாளும் அருகே பத்மகிரீஸ்வரரும் அமர்ந்து காட்சி தர மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தூபத்துடன் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தின் உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க
கரையில் நின்றபடி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருக்குளத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் வலம் வந்தது. நிறைவாக ஆதித்தம்பதிகளுக்கு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபம் காட்டி பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்திருக்கும் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன் கோயில் பால்குடத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலில் மூலவர் அம்மனுக்கு விபூதி காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களும் அணிவித்து குஞ்சலமும் வில்லைகளும் வைத்த பின்னலும் தந்து விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். கொட்டக்குடி ஆற்றங்கரையில் கரக ஜோடிப்பு நடைபெற்றது. அம்மனின் திருமுகம் பதித்த கரகத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை ஏந்தியபடி பின்தொடர்ந்து வர ஊர்வலம் புறப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன் கோயிலை அடைந்தனர். இதையடுத்து மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து கரகத்தை முன்னே வைத்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவர் கள்ளழகர் கோலத்தில் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிகாலையில் கோயிலிலிருந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் பெருமாளை கள்ளழகராக அலங்கரித்து நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கி சர்வாபரணங்களுடன் கையில் ஈட்டி ஏந்தியபடி எம்பெருமான் காட்சி தந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடன் வர வைகை ஆற்றில் இறங்கினார் ஸ்ரீ கள்ளழகராக அருள்பாலித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் முக்கூடல் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாலையம்பாள் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்ததும் தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலய மணி ஒலிக்க கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. வைகாசி மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சேலம், நாமக்கல் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள அருள்மிகு வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சேலம் கொம்பேரிக்காடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாவாராகி அம்மன் கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடமணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் உற்சவருக்கு விரலி மஞ்சள் மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி ஆரங்களுடன் எலுமிச்சை மாலையும் மலர் மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பாலமுருகனும் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருளினார். அபயமும் வரதமும் காட்டியபடி அருளிய மூலவருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசனம் செய்து ஆலய வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வாராகிக்கு சிகப்பு பட்டுடுத்தி எலுமிச்சை, விரலி மஞ்சள், மல்லிகை மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ வாராகிக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்து ஆலய வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டுள்ள அருள்மிகு அஷ்டபுஜ வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், பஞ்சாமிர்தம், தேன், வெல்லம், விபூதி, குங்குமக் கரைசல் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் கண்மலர்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருளிய அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள்.
ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர வசந்தோற்சவம் தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம், ஊஞ்சல் சேவை மற்றும் திருச்சி உற்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவம், குதிரை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவம், விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி பூஜை, சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Oh